ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அட்டன் பண்ண போகிற டீச்சர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். சமூகவியல் பாடத்திற்கான வீடியோ இது. 4th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம் முதல் பாடத்தில் இருந்து தயார் பண்ணி போடுறேன். ஆற்றங்கரை அரசுகள் அப்படிங்கக்கூடிய பாடம். இது ஒரு 10 நிமிஷ வீடியோ தான். இதை படித்த பிறகு நீங்கள் புத்தகத்தை புரட்டணுன்னு அவசியமே கிடையாது. அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை மட்டும் எடுத்து நான் சமூகவியல் வினாக்கள் அப்படின்னு நான் போட மாட்டேன், முக்கியமான வினாக்கள்னு போட மாட்டேன். புக்கு சிறுசாக இருந்தால் கூட அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நான் பாடத்தை சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ரீட் பண்ணி எந்த ஒரு சின்ன கருத்து கூட மிஸ் ஆகாமல் நல்லா தயார் பண்ணி தான் வீடியோ போடுவேன். இதுக்கான பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சிடுறேன். எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. 4th ஸ்டாண்டர்ட் 3 டேர்மும் போட்டுட்டு தான் 5th ஸ்டாண்டர்டு எஸ்எஸ்ஸே நான் போட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி தான் சயின்ஸ், தமிழ், சைக்காலஜி எல்லாமே அப்படி தான் போடுவேன். ஒரு பாடம் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துட்டால் அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போடுறா தான் நல்லாயிருக்கும், தொடர்ச்சியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வளையாத செங்கோல், இதற்கு சொந்தக்காரன் சேர மன்னன். தஞ்சையின் அரிசி வளம், அதோடு தொடர்புடையவன் சோழ மன்னன். முத்தமிழ் முத்துக்கு பெயர் பெற்றவன் பாண்டிய மன்னன். குகை கோவில் ரதங்கள், இதற்கு சிறப்பு பெற்றவர்கள் பல்லவ மன்னர்கள். மூவேந்தர்களில் முதன்மையானவர் சேரர். சேர நாட்டில் அடங்குவன, அதாவது எந்தெந்த மாவட்டங்களை எல்லாம் நாம் சேர மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் இந்த சேர நாட்டில் அடங்கும். சேரர்களில் புகழ்பெற்ற அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயத்தில் வில் அம்பு பொறித்த கொடியினை பறக்க விட்டவர் நெடுஞ்சேரலாதன். இமயம் வரை படையெடுத்து கனக விஜயரை தோற்கடித்தவன் சேரன் செங்குட்டுவன். இமயத்திலிருந்து கல் கொணர்ந்து கண்ணகிக்கு சிலை வடித்தவன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம் சிலப்பதிகாரம். சேர அரசர்களை பற்றி அறிய உதவும் நூல் 10. சேர நாட்டில் பாயும் ஆறு பொய்கையாறு. சேர நாட்டின் தலைநகர் வஞ்சி. துறைமுகம் தொண்டி முசிறி. சின்னம் வில் அம்பு. இந்த சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களினுடைய ஆறு, தலைநகர், துறைமுகம், சின்னம் இதெல்லாம் நமக்கு திடீர்னு நினைக்கும் போது கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதை தவிர்த்துக்கிறதுக்காக இந்த வீடியோவில் கடைசியில் நான் ஒரு டேம்லர் காலம் போல் போட்டு வச்சுருக்கிறேன். அதை நம்ம பார்த்துட்டோம்னா இடையில ஏற்படக்கூடிய குழப்பத்தை தடுத்துக்கலாம். சோழர்களில் சிறந்த அரசன் கரிகாலன். சோழ நாட்டு பகுதிகள் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள். பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சோழ நாடு சோறுடைத்து என்று பாடியவரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். கல்லணையை கட்டியவர் கரிகாலன். தென் தமிழ்நாட்டில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை கல்லணை. கரிகாலன் போரிட்டு வெற்றி பெற்ற இடங்கள் வெண்ணி, வாகை பரந்தலை. சோழ நாட்டில் பாயும் ஆறு காவிரி ஆறு. சோழர்களின் தலைநகர் உறையூர். அவர்களது துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். அவர்களது சின்னம் புலி. கல்லணை கட்டப்பட்ட காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு.
பாண்டிய மன்னர்களில் சிறந்தவன் தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டிய நாட்டில் அடங்கும் பகுதிகள் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள். 3வது தமிழ்ச்சங்கம் கூட்டப்பட்ட இடம் மதுரை. பாண்டியன் நெடுஞ்செழியன் கூட்டுப்படையை தோற்கடித்த இடம் தலையாலங்கானம். பாண்டியன் நெடுஞ்செழியனால் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டவன் கோவலன். யானோ கள்வன் யானோ அரசன் கெடுகவன் ஆயுள் என்று கூறி உயிர் நீத்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டிய மன்னனின் மனைவி கோப்பெருந்தேவி, அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனின் மனைவி கோப்பெருந்தேவி. மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். பாண்டியர்களின் நிர்வாக முறையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. பாண்டிய நாட்டில் பாயும் ஆறு வைகை. தலைநகர் மதுரை. துறைமுகம் கொர்க்கை. சின்னம் 2 மீன்கள் பொறிக்கப்பட்ட கொடி. பாண்டிய நாட்டு பகல் நேர கடைகளுக்கு நாளங்காடின்னு பேர். பாண்டிய நாட்டில் இரவு நேர கடைகளுக்கு அல்லங்காடி அப்படின்னு பேர். பல்லவ மரபை நிறுவியவர் சிவஸ்கந்தவர்ம பல்லவன். சிறந்த பல்லவ மன்னர் சிவஸ்கந்தவர்மனும் விஷ்ணுகோபனும். பிற்கால பல்லவ மரபை தொடங்கியவர் சிம்ம விஷ்ணு. பல்லவர் ஆண்ட பகுதிக்கு தொண்டை மண்டலம் அப்படின்னு பேர். பல்லவர்களினுடைய கலை குடைவரை கோயில், ஒற்றைக்கல் ரதம். இது பல்லவர்களினுடைய சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. பல்லவ நாட்டில் பாயும் ஆறு பாலாறு. அவர்களது தலைநகரம் காஞ்சிபுரம். துறைமுகம் மகாபலிபுரம். சின்னம் நந்தி. பல்லவ மன்னர்களுள் சிறப்பு பெற்றவர் மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மன். மாமல்லன் எனப்பட்டவர் நரசிம்மவர்மன். எதற்காக அவருக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னா, மல்யுத்தத்தில் அவர் மிகச்சிறந்த வீரராக திகழ்ந்தார். அதனால அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பெயர் வந்தது. இவரது வீரத்தை போற்றும் விதமாக அமைக்கப்பட்ட துறைமுகம் மாமல்லபுரம். இப்போ இதில் ஒரு டேப்லர் காலம் போல் கொடுத்துருக்குறேன். இதில் சேரநாடு, சோழநாடு, பாண்டியர், பல்லவர் அப்படின்னு அவங்களுடைய இனத்தை கொடுத்துருக்குறேன். இங்கே தலைநகரம், இது சேரர்களின் தலைநகரம் வஞ்சி, சோழர்களுக்கு உறையூர், பாண்டியர்களுக்கு மதுரை, பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம். துறைமுகம்னு எடுத்துக்கிட்டால் சேரர்களுக்கு தொண்டி முசிறி, சோழர்களுக்கு காவிரிப்பூம்பட்டினம், பாண்டியர்களுக்கு கொர்க்கை, பல்லவர்களுக்கு மகாபலிபுரம். ஆறுன்னு எடுத்துக்கிட்டால் சேரர்களுக்கு பொய்கையாறு, சோழர்களுக்கு காவிரியாறு, பாண்டியர்களுக்கு வைகையாறு, பல்லவர்களுக்கு பாலாறு. அவர்களது சின்னம் சேரர்களுக்கு வில் அம்பு பொறித்த கொடி, சோழர்களுக்கு புலிக்கொடி, பாண்டியர்களுக்கு 2 மீன்கள் பொறிக்கப்பட்ட கொடி, பல்லவர்களுக்கு நந்தி பொறிக்கப்பட்ட கொடி. இதை பார்க்கும்போது நமக்கு இந்த சின்ன சின்ன சந்தேகம் வந்தால் கூட ஒரு நிமிஷம் இப்படி திருப்பி பார்த்தா நமக்கு அது கிளியர் ஆயிரும். அதனால தான் கடைசியில் இப்படி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் நிறையா வினாக்கள் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். இது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவாக இருந்தால் படிக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். அதனால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.